காரங்கிறது பொறுத்து பலன் மாறும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல மனைவியோட நல்ல அன்பு பாராட்டக்கூடிய யோகமும், இந்த ஜாதகருக்கு நிறைய பேருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். இவங்க தாயார், தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய மனைவி, இப்படி எல்லார் மூலியமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அம்மாவும் தன்னுடைய சிஸ்டர்ஸ், அது தவிர தன்னுடைய மனைவி எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு இவங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 சுக்கிரனுடைய வலிமையை அந்த ராகு தசை கொடுத்துரும். சிலருக்கு பொருளாதார மேன்மை ஏற்படும், நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இதுவே சுக்கிரன் விருச்சிகத்தில் அமையப்பெறும் போது வீடு கொடுத்தது தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புப்படி பொருளாதார மேன்மையும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது. பங்கு சந்தையில் லாபம், அது மாதிரி ஒரு டெபாசிட்ஸ் மூலிமா இவங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாபம் பார்க்க முடியும். ஒரு சில பேருக்கு சூதாட்டத்தில் பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 9ஆம் இடமான தனுசில் இருக்கும்போது துலாம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு அது 3ஆம் இடமாக அமையறதுனால இவங்களுக்கு முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும், முயற்சிக்கு உண்டான நல்ல ஆதாயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணங்கள்லாம் இந்த ராகு தசையில் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்காக நிறைய இடம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஊர் விட்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும். அதுபோல் குறிப்பாக இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். கொரியர், லாஜிஸ்டிக்ஸ் இந்த போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக மாறிடும். ஒரு சிலருக்கு ஆன்மீக நம்பிக்கையும் ஆன்மீக சிந்தனையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஒருவேளை சுக்கிரன் மகரத்தில் இருந்தால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு அவர் 4ஆம் இடமாக போயிடுவார். அந்த அமைப்பை படி பார்க்கும்போது சுக்கிர திசை, ராகு திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாகன சேர்க்கை அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ ஒரு கார் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் கார் வாங்கிப்பாங்க. ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் 2 வீலர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பரிசு பொருளாகவே தனக்கு 2 வீலர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நிறைய காம்படிஷன்ஸில் அவங்களுக்கு அவங்களுடைய சாதனைக்காக எதிர்பாராமல் மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல் வெஹிக்கிள்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு பஸ் வச்சு ஒரு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கு புதிய பஸ்ஸஸ் வாங்கிறதுக்கான யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். இதே சுக்கிரன் கும்பத்தில் இருந்தால் இந்த லக்னக்காரர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக ராகு திசையில் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய பெற்றோர்களை அவங்கள வர வைப்பாங்க. பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதுபோல் ஒரு சில மூத்தவர்களால் இவங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இவருடைய பெரியப்பாவோ இவங்களுடைய தாத்தா வழியில் ஏதோ ஒரு லேண்டோ ஒரு சின்ன ஒரு வில் அவங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத சொத்துக்கள் அதன் மூலிமா இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. சுக்கிரன் மீனத்தில் உச்சமடையும் போது லக்னத்தில் 12ஆம் இடத்துலையே சுக்கிரன் உச்சமடைய